ஹலோ, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நாங்கள் இப்போ தான் இந்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் இறங்கி நாங்கள் வரோம். வர வழியிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி. இது தான் கல்யாண மண்டபம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலே எல்லோரும் தங்குற மாதிரியும், நடுவில் ஹாலு, கீழே கிச்சன், சாப்பிட்ற இடம், பந்தி எல்லாம் அங்கே தான் நடக்கும். கீழே இப்போ பாருங்கள், எடுத்த உடனே இது தான் என்ட்ரன்ஸு. இங்கே கேட் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே தான் பந்தியெல்லாம் நடக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான சூப்பர் கோலம். நான் அதை தான் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் சூப்பராக நல்லா கிராண்டாக நடந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நினச்சேன். இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம். என் பையனுக்கும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. உங்களுக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சி தான் அந்த வீடியோவும் நான் கவர் பண்ணினேன். என்னை மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு இது ஃபஸ்ட் டைமு. நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு. ரிசப்ஷனில் இங்கே தான் நடக்கும். ரொம்ப அருமையாக டெக்கரேஷன் நடந்துச்சு. இங்கே ஒரு பக்கம் நாதஸ்வர கச்சேரியில் உட்காந்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் சாமி ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை பற்றியும், இதனுடைய பாக்கியத்தை பற்றியும், இது எதுக்காண்டி நடத்துகிறாங்க, ஏன் நடத்தணும், எதற்காண்டி முக்கியம் அப்படிங்கிற இதோடைய முக்கியத்துவத்தையும் பற்றி ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கேட்க நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. மேடையில் கும்பம் 80, நான் நினைக்கிறேன் 80 கும்பம்னு நினைக்கிறேன். 80 60 தெரியல எனக்கு சரியாக. ஃபுல்லாக கும்பம்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. மேடையில் சாமி வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வெளியில் பூசிக்கிறது திருஞான சம்பந்தர் திருநீர் பதிகம் பாடி திருநீர் நெற்றியில பூசுங்கன்னு சொன்னார். உடனே மன்னருடைய வெப்ப நோயானது நீங்கிவிட்டது. ஆகவே திருநீர்ங்கிறது நம்ம எல்லாமே திருநீரை அடித்தால் கையெழுத்த ஆயுள் நோய் இல்லாமல் இருக்கலாம். அதாவது அந்த விஞ்ஞான சம்பந்த தன்னுடைய திருநீர் பதிகத்தில் அதனுடைய பெருமையை அவர் சொன்னார். மந்திரம் மாவதீர் வானவர் மேலது நீர் சுந்திரம் பாவதீர் துரிக்கப்படுவது நீர் தந்திரம் பாவதீர் சமயத்தில் உள்ளது நீர் செல்லுவர் வாய்மணக்கன் திருவாயின் திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் வெண்துயர் தீர்ப்பது நீர் கோலம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் சீர புனர்வாய சொல்ல திராளவாய திருநீர் முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியம் ஆவது நீர் தக்கோர் புகழ்வது நீர்
திருநீற்றின் பயன்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி முடித்தோடனே கீழே எக்தம் என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், அங்கே வந்து இப்போ கணபதி ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரியவங்க எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்துட்டோம். கீழே நல்லா பூஜைலாம் பண்ணினாங்க. நல்லா ஐயருங்கெல்லாம் வந்து கணபதி ஹோமம் நடந்துச்சு. கணபதி ஹோமம் எப்படி நடக்குதுன்னு நீங்களும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். கணபதி ஹோமம் முடிஞ்சு இப்போ மேலே ஹாலில் வந்துட்டாங்க எல்லாருமே. நாங்களும் வந்துட்டோம். இங்கே வந்து சில பூஜைகள்லாம் பண்ணி இப்போ எல்லாருமே அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிஃப்ட்டு எதுவும் கொண்டாந்துருந்தா கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி எல்லாருமே அப்புறம் கீழே அப்புறம் என்ன எல்லோரும் மெயின் இம்பார்ட்டன்ட் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. கீழே சாப்பாடு நடக்குது, பந்தி நடந்துக்கிட்டு இருக்குது, சாப்பிட போயிடுவாங்க. இவங்க தான் அந்த பெரியவங்க, இவங்களுக்கு தான் அந்த சதாபிஷேகம் அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். நான் இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டது என் பாக்கியமாக நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருந்துச்சு, இனிமேலும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு நாள் ப்ரோக்ராம் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் மெயின் சதாபிஷேகத்துக்கு மெயின் இது காலையில் நீராட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் திருமங்கல்யம் இதெல்லாம் நாளைக்கு உள்ள ஃபங்க்ஷனில் இருக்குது. மார்னிங்லேருந்து இன்றைக்கி இப்போ வந்து எல்லோரும் மேடையில் வந்து எல்லாருமே அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பெரியவங்கள்ட்டையும் ஐயர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. अहमस्मि प्रथमजारथास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य भाति व्योमाददानि सयिदेव अहमन्नमन्नमधन्नमाद्धि अहं विश्वभुवनमभ्यभवान् सुवर्णद्योति आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्य विशन्ति शैशाभाजवीनारुदीर्घा परमेव्यं प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया वशविर्ब्रह्मवत्तसेना महान् कीर्ता वसुन्दैव तस्मादे कल्पनादिघादयीति महोग्रैर्यवादे गतवाचविरादयीति मधुहिरञ्जादे गतुहस्तिदाने भगवदासपुरुषादे जमत्यै पुष्टिभक्त्यै भगवराजस्पोषायै राजास्तु असर्ववेदं समर्थगामि दण्डपाले मात्रये दण्डपाले पूर्वजं दण्डपाले मात्रये अपापदे हरिदिनं वायुपदे गीतितं अपापदे हरिदिनं वायुपदे गीतितं पदपदे आसगं गणपदे नाट्यकं पदपदे आसगं गणपदे नाट्यकं आह्वानकम् आदपोदकम् आह्वानकम् आदपोदकम् विघ्ननायकं चिन्तयाम्यहं विघ्ननायकं चिन्तयाम्यहं
கல்பகம்பதே கணநாயகம்பதே கல்பகம்பதே கணநாயகம்பதே கல்பகம்பதே சுவாமி கல்பகம்பதே கல்பகம்பதே சுவாமி சர்வப்பிரியா மேலே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கீழே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சாப்பாட்டில் பாருங்கள் எவ்வளோ விதமான டிஃபன் ஐட்டம் இருந்துச்சு. இனிப்பில் ஜாங்கிரி, அப்புறம் ஊத்தப்பம். என் பையனுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பந்தியில் உட்காந்து வாழை இலையில் சாப்பிட்றது. அதனால அவன் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா ஃபங்க்ஷனும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவை மறுபடியும் நான் எடிட் பண்ணி உங்களை வந்து சந்திப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவை நான் இனி வரும் காலங்களையும் அப்லோட் பண்ணுவேன். இங்கே பந்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் கை கழுவுன இடத்துல சுட சுட நல்லா பாதாம் மில்கெல்லாம் இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.